Hey, hi, hello friends, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமரா ஸ்டாண்ட். ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் கேமரா ஸ்டாண்ட்னா இதான் சொல்லலாம். சோ இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டாண்ட் சொல்லலாம். 3 கலர் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து green, அப்புறம் வந்து blue, அப்புறம் வந்து red. சோ இந்த மூணு கலர் ஆப்ஷன்ல இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். And இத வந்து பெரிய DSLR கேமராஸ் and வந்து ஃபோட்டோகிராஃபிக்குலாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து பெரிய லென்ஸ் டோட்டல் வந்து 6 kg வர 6 to 8 kg வர நீங்க இது வந்து தாங்கும் இந்த ஸ்டாண்ட். அந்த அளவுக்கு வந்து weight இதல வந்து ஆட் பண்ணலாம். இதல நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. சோ அத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டோட அன்பாக்சிங். இது நான் இதல ஆர்டர் போட்டேன் அப்படினு பாத்தீனா இது வந்து அமேசான்ல நான் வந்து ஆர்டர் போட்டேன். அமேசான்ல வரும்போது மேல உள்ள பார்சல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் ஓபன் பண்றது காமிக்கல. ஏன்னா அது எங்கெல்லாமோ இருந்து வரும். ஸோ அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டே வந்து ஓப்பன் பண்ணி ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து லைட்டாக வந்து உடஞ்சிருந்து. ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உள்ளே எந்த டேமேஜுமே இல்லை. ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த சைட் தான் ஓப்பன். ஸோ இதை இப்படி வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பேக். ஸோ இது வந்து பேக் கொடுத்துருக்காங்க. உள்ளே தான் வந்து ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ உள்ள பேப்பர்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அமேசான் பில், அந்த பில் பேப்பர். ஓகே, இது வேஸ்ட்டு. ஓகே, இதுதான் ஸ்டாண்டோட பேக்கு. ஸ்டாண்டோட பேக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். குவாலிட்டி வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டோட பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Foto Pro S3. இதோட பிராண்ட் வந்து Foto Pro. இந்த மாடல் என்ன பார்த்தீங்கன்னா S3, Foto Pro S3 இந்த ஸ்டாண்டோட நேமு. இந்த பேக்கை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து வேர் பண்ணிக்கலாம், தோளில் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. சில இதிலலாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்காது. பட் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து சூப்பராக குவாலிட்டி நல்லாயிருக்கு. Foto Pro அதோட கம்பைன் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெட் லைன்ஸ். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். சிப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸ்டாண்ட். ஸோ ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 900 கிராம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வெயிட் இருக்குது. நல்லா இருக்குது. வெயிட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸ்டாண்டு. அண்டு உள்ளே ஏதோ இருக்குது. உள்ள இதோட டூல்ஸ். அந்த ஸ்டாண்டை சப்போஸ் நீங்கள் வந்து டைட் பண்ணனா அதோட டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாண்ட் அந்த கவர்லேருந்து எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கவர். ஹேண்டில் எல்லாமே போட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாண்டை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான். சூப்பராக இருக்குது. இதோட கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதான் இதோட ஹெட்டு. ஸோ பால் ஹெட்டுக்கு ஸ்டாண்டு தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும். பட் வந்து இதில் வந்து பால் ஹெட் இல்லை. பால் ஹெட்டு ஸ்டாண்ட் வந்து மினிமம் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4K ஆர் வந்து 5K அந்த ரேஞ்ச் இருக்கும் மினிமமே. பட் வந்து நம்ம மினிமம் ப்ரைஸில் வாங்கினா பால் ஹெட்டோட ஸ்டாண்ட் அந்த பால் ஹெட்டை வந்து குயிக்காக வந்து போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த பால் ஹெட் ஸ்டாண்டெலாம் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து 12K பால் ஹெட்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும். இதில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் இருக்குல்ல. ஸோ அந்த பிளாஸ்டிக் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதில் வந்து கம்பி மாதிரி இருக்கும். கம்பி மாதிரி இருந்து ஒரு பெரிய பால் இருக்கும். அந்த பாலில் தான் இது இருக்கும். இந்த ஹெட்டு அந்த பாலில் க்ரிப்பாக இருக்கும். நல்லா இருக்கும். அது சூப்பராக இருக்கும். மூவ் பண்ணிக்க எல்லாமே சூப்பராக அட்ஜஸ்டபுளாக இருக்கும். அது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் வந்து இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் குவாலிட்டியில் கொடுத்துருக்கறதுனால நம்ம ப்ரைஸ் லெஸ். பிளாஸ்டிக்னோன்னா இது உடஞ்சிரும் அப்படின்னு நினைக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு அழகாக சூப்பராக இருக்குது. இந்த சைடில் இருக்கலாம் அந்த ரெட் கலர் இதெல்லாம் வந்து ரப்பர் குவாலிட்டி. ரப்பர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு இதை டைட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட டூல் தான் இது. நான் ஆல்ரெடி காமிச்சோம்னா இதுதான். ஸோ இதை எதில் மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது இருக்கலாம் இந்த ஹேண்டில் இப்படி வந்து மாட்டணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்படி மாட்டணும். ஓகே, இந்த ஸ்டாண்டோட ஹைட்டை பார்த்துடலாம். இந்த ஸ்டாண்டில் எப்படி நம்ம வந்து கேமரா ஹோல்டு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மினிட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்கா, இதுதான் இந்த ஆணி மாதிரி இருக்குல்ல. அந்த ஆணியை தான் நம்ம வந்து கேமராவில் ஹோல்டு பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்கை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிரும். ஸோ என்ன இருக்கலாம், இது இப்படி ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகணுன்னா இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். ஸோ இது வந்து இதை வந்து நம்ம எதில் ஃபிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து
கேமராவோட கீழே வந்து ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்ம இதை வந்து இப்படி வந்து மாட்டிக்கலாம். நீங்கள் ஸ்டாண்டு வாங்கினாலும் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி ஃபிட் பண்ணணும்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதை வந்து இப்படி வந்து உள்ளே வச்சு லைட்டாக இதை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் லாக் ஆகிட்டு. ஸோ இது அவ்வளோதான். அண்ட் இதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதை லூஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நிறைய அட்ஜஸ்டபிள் இருக்குது. ஸோ இதை லூஸ் பண்ணிக்கலாம். இதை லூஸ் பண்ணிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி ஸோ இந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதில் இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ இதில் க்ரீன் கலரில் ஒன்று இருக்கலாம். ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டை ஸ்டெடியாக வச்சுருக்கோமா, இது வந்து கரெக்டாக 90 டிகிரியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிருக்கு. இந்த க்ரீன் கலர் உள்ள சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும், சென்டரில் ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த பபுள் வந்து கரெக்டாக நிற்கணும். அப்படி நின்றுச்சுன்னா அது வந்து கரெக்டாக 90 டிகிரியில் இருக்குது, நம்ம கேமரா வந்து ஸ்டெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டெடியாக ஆக்கிடணும் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட் வந்து இதை வந்து இப்படி வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இப்படி ஓப்பன் ஆகி இப்படி வந்து லாக் ஆகிரும். இதில் எப்படி ஒன்று அண்ட் தென் இது எப்படி. ஸோ இப்படி 3 டைப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உள்ள நிறைய ராட்ஸ் இருக்கும், அது வந்து வெளியே வரைக்கு. இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. சில ட்ரைபேட்ஸில் வந்து குவாலிட்டியாக இருக்காது, பட் இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படி விட்டோம்னா பெருசாகிரும், லென்த் ஆகிரும். ஸோ இப்படி லென்த் ஆகிரும். லென்த் ஆகணுன்னா இதை அப்படி வந்து லாக் பண்ணிடலாம். இதை இருக்கலாம், இதை அப்படி லாக் பண்ணிட்டு அப்புறம் கீழே ஒன்று இருக்கும். ஸோ அதே அப்படி விட்டிங்கன்னா லென்த் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒன்று இருக்கும், அதை இப்படி ஓப்பன் பண்ணி என்ன விட்டிங்கன்னா லென்த் ஆகிரும். ஸோ டோட்டல் ஹைட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் காமிக்கிறேன். அதே மாதிரி 3 சைடுமே எடுத்து விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதையும் வந்து மேலே தூக்கலாம் இதுக்கு. ஸோ இப்போ இந்த சைடு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது இருக்கா. ஸோ இதை வந்து இதை வந்து லூஸ் பண்ணிக்கணும். கீழே ஒன்று இருக்கலாம், இதை வந்து இப்படி வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து மேலே தூக்கிடலாம். ஸோ மேலே நல்லா ஹைட்டாக வந்து போகும். இதை அப்படியே வந்து டைட் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருந்து டைட் பண்ணும்போது. அண்ட் இப்போ பார்க்குறீங்க ஸோ மேலே வர போயிட்டு ஸோ செம ஹைட்டு. என் ஹைட் இருக்குது, என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா 5.7 ஃபீட் நினைக்கிறேன். என் ஹைட் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து டோட்டல் ஹைட் காமிக்கிறேன். ஸோ இது டோட்டல் ஹைட்டு பார்த்திங்கன்னா 144 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 5.5 FTன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட ஹைட் வந்து ரியலி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட இந்த கீ, ஸோ இந்த கீஸை வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கலாம், அந்த ஸ்டாண்டோட ராடு வந்து நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகிட்டுனா இந்த கீயை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீயை ஸோ இப்படி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃபுல் டைட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்காண்டி தான் அந்த கீ வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க. எந்த ட்ரைபேட்லையுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் வந்து இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ட்ரைபேடில் வந்து நம்ம வந்து டாப் வியூ எடுக்கலாம். ஸோ டாப் வியூ எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ராட் இருக்கலாம். ஸோ இந்த ராடை இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்து தூக்குறோம்ல, இதில் ஒரு லாக் இருக்கும். ஸோ ரொம்ப கூர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் ஒரு லாக் இருக்கும். இதை இப்படி தூக்கிட்டோம்னா அந்த லாக்கை அப்படியே அமுக்கி விட்டுட்டு ஸோ இதை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். இதை நம்ம தனியாக இப்படி ஹேண்டில் இப்படியே நம்ம பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சா நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம். அண்ட் வந்து இதை எப்படி தலைகீழாக மாட்டுறோம், இப்படி வந்து தலைகீழாக மாட்டுறதுக்கு இந்த கொக்கி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி வந்து இப்படி இருந்தில்ல அந்த ஆங்கிளில். அப்போ வந்து நம்ம மேலே வந்து வெயிட்டான கேமரா வைக்கும்போது, கேமரா லென்ஸோடு சேர்த்து ரொம்ப வெயிட்டான பொருள் வைக்கும்போது கீழே வந்து இந்த ட்ரைபேட் வந்து அப்படி சரியும். ஸோ அப்படி சரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம கேமரா பேக்கே நம்ம வந்து கொறுத்து போட்டுடலாம், ஒரு வெயிட் ஆட் பண்ணுறதுக்கு. அதுக்கு அப்படி தான் இது. இப்போ இதை வந்து நம்ம வந்து தலைகீழாக மாட்டலாம். ஸோ இப்படி வந்து தலைகீழாக மாட்டிக்கிடலாம். ஸோ தலைகீழாக மாட்டுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேமராவை தலைகீழாக கீழே மாற பார்த்து வச்சிடலாம். ஸோ இப்படி டேன் பண்ணி கீழே மாற பார்த்து வச்சிடலாம். கீழே மாற பார்த்து வைக்கும்போது நம்ம இப்போ ஒரு சின்ன கிராஃப்ட் வந்து மேக் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து டாப் வியூ எடுக்காங்க. டாப் வியூ வந்து மேலேருந்து கீழே மாற வியூ எடுப்பாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஆப்ஜெக்டை ஏதாவது வச்சு ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அந்த இதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. மேலே யூஸ் பண்ணி இப்படி வந்து நம்ம வந்து டைட் பண்ணிச்சிக்கலாம்.
டைட் வச்சு நம்ம வந்து கீழே பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரைபேட்னு சொல்லலாம். நல்லா இருக்குது, குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் இதோட க்ரிப்பை பாருங்கள். ஸோ இதோட க்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா வந்து க்ரிப்னஸ் சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப க்ரிப்பு நல்லா இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸு பார்த்திங்கன்னா 3500 ஸோ 3400 வந்து ஆஃபரில் கிடச்சி. பட் வந்து இது வந்து ஒரு 3500 ஒர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது, இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த ரெட் கலர் வந்து பளிச்சுன்னு அடிக்குது, நல்லா இருக்குது. இப்போ இந்த ஸ்டாண்டு, ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ண ஸ்டாண்டு. இதோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 750 நினைக்கிறேன், 750 ரூபா. இந்த ஸ்டாண்டு வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கு ஓகே, மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. பட் வந்து டிஎஸ்எல்ஆருக்கு வந்து செட் ஆகாது, டிஎஸ்எல்ஆரை வெயிட்டை தாங்காது. ஸோ இதோட பால் ஹெட் இருக்குல்ல, இந்த பால் ஹெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த பால் ஹெட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிறது வந்து வேறு பால் ஹெட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹேண்டில், இந்த க்ரிப்பு ட்ரைபேட் மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும். அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன், சும்மா ஹேண்ட் ட்ரைபேட் மாதிரி. அது வந்து சும்மா இருந்தது. ஸோ அதனால் வந்து அதை இதில் மாட்டி டேப் அடித்து வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் நான் இவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த நியூ ட்ரைபேட் வந்த பிறகு இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட பால் கட்டு வந்து இருக்காது, ஸோ மொட்டையாக இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து லைட் இருக்குல்ல, ஸோ அந்த நம்ம ஃபேஸ்க்கு அடிக்கக்கூடிய லைட், அந்த ஃபோக்கஸ் லைட்லாம் இருக்கும்ல, அது வந்து இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். அது வந்து ஹோம்மேட் தான் பண்ணுவேன் நான் வந்து மேக் பண்ணுறது. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அதை வந்து நான் வந்து ஹோம்மேடாக ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். அந்த வீடியோவை நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த ஸ்டாண்டோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா பை பண்ணுங்கள். ஆர் வந்து நீங்கள் வந்து இதில் எதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதான் யூடியூப் ஸ்டுடியோக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். எந்த மாதிரி யூசேஜ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இதை வச்சு ஃபோட்டோகிராஃபி நிறைய எடுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஓகே, பாய்.